வணக்கம். தலைக்கு எண்ணெய் வைக்கலாமா, எண்ணெய் வைக்கக்கூடாதா? சில பேர் எண்ணெய் வெயின்னு சொல்றாங்க, சில பேர் எண்ணெய் வைக்காதன்னு சொல்றாங்க. நிறைய கன்ஃபியூஷன் இருக்கு. அதை பத்தி சில பதிவுகள் உங்ககிட்ட சொல்லலாம்னு நினைச்சாங்க. தலைக்கு எண்ணெய் வைக்கிறது தப்பே கிடையாதுங்க. ஆனா அது எப்படி வைக்கிறோம் தான் ரொம்ப முக்கியங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து நைட்ல எண்ணெய் வச்சுட்டு ஊறிட்டு அடுத்த நாள் காலையில குளிங்கன்னு சொல்றாங்களே, அது ரொம்ப தப்புங்க. ஆயில் எப்பவுமே பாத்தீங்கன்னா நைட்ல நம்ம தலையில ஊற விடக்கூடாது. ஜஸ்ட் ஆயில் அப்ளை பண்ணும்போது ஒரு 20 to 30 மினிட்ஸ் ஊறிட்டு இல்ல மேக்சிமம் 1 hour ஊறிட்டு குளிச்சாலே போதுங்க. நம்மளுக்கு அந்த ஆயிலோட எல்லா பெனிஃபிட்டுமே நம்மளால அடைய முடியும். ரெண்டாவது, நம்ம ஆயிலை சூடு பண்ணச்சே ரொம்ப ஹாட் ஆயிலா சூடு பண்ணிடாதீங்க. வார்ம் வேணுங்க. கண்டிப்பா ஆயில் வார்மா இருக்கிறது ரொம்ப நல்லது. அப்போதான் நம்ம ஸ்கேல்ப்ல ஈஸியா பெனிட்ரேட் ஆக முடியும். நீங்க ஹாட்டா இருக்கிற ஆயில் எடுத்து நீங்க ஸ்கேல்ப்ல தடவும் போது ஸ்கேல்ப் டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. மூணாவது, மசாஜ் ரொம்ப முக்கியங்க. நீங்க மசாஜ் பண்ணிச்சே சில சமயம் பாத்தீங்கன்னா டப்பு டப்புன்னு அடிப்பாங்க, இல்லைன்னா பறக்குன்னு தேய்ப்பாங்க. இது எல்லாமே அவாய்ட் பண்ணிட்டு ஒரு ஸ்மால் சர்க்குலர் மோஷன் ஒரு 2 minutes மசாஜ் பண்ணாலே போதும். அந்த மசாஜ் படபடன்னு அடிக்கிற மசாஜை விட இது ரொம்ப ரொம்ப பெனிஃபிட் ஆகுங்க. நாலாவது, சாஃப்டான ஒரு ஷாம்புவால தலை குளிக்கும் போது உங்க ஹேரும் ஸ்கேல்ப்பும் டேமேஜ் ஆகாதுங்க. அஞ்சாவது, நம்ம ஹேர் மசாஜ் பண்ணிட்டு அப்படியே ஹேரை விட்டுறாதீங்க. நீங்க ஜஸ்ட் ஒரு பன் போட்டுட்டு அந்த பன் உங்க ஃபேஸ்லயோ இல்லைன்னா முதுகுலயோ இல்ல கழுத்துல படாம பாத்துக்கோங்க. ஏன்னா அந்த ஆயிலால உங்க ஃபேஸ்ல ஆக்னி வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தலைக்கு குளிச்சு முடிச்ச உடனே நீங்க ஒரு நம்ம வெட்டா இருக்கும் போதே கொஞ்சம் சீப்பு வச்சு வாரினீங்கன்னா சிக்கு கம்மியா இருக்கும். அதுக்கப்புறம் நம்மளோட டவல் வச்சு நம்ம எப்படி துடைக்கிறோம் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. இந்த திருப்பி போட்டு படக்குன்னு பண்றது இல்ல ரஃபா பண்றது அது எல்லாமே அவாய்ட் பண்ணிட்டு லைட்டா நம்ம ஒரு மசாஜ் கொடுத்தாலே போதும். அந்த தண்ணி அந்த துணி இழுத்துக்கும். இதெல்லாம் ஃபாலோ பண்ணாலே போதுங்க. நம்ம ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த மாதிரி எங்களோட ஹேர் ஆயில் யூஸ் பண்ணி நீங்க 1/2 hour ஊறி குளிக்கும் போது நல்லாவே உங்களுக்கு ஹேர் க்ரோத் பார்க்க முடியுங்க. நன்றி, வணக்கம்.